10th standard mathematics chapter 1 exercise 1.1 question number 5. Given a equal to set of 1 2 3, b equal to set of 2 3 5, c equal to 3 4 and d equal to set of 1 3 5. Check if a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d is true. So கவனிங்க, 4 செட் கொடுத்துட்டாங்க. இந்த இது உண்மையாக கேட்டிருக்காங்க. a cross அதாவது a intersection c cross b intersection d ஈக்குவல் டு a cross b intersection c cross d உள்ளது உண்மையாக கேட்டிருக்காங்க. ஸோ LHSல a cross intersection c எடுத்துக்கோங்க. ஸோ a intersection c ரெண்டத்துலேயும் காமன் ஆகணும். அதாவது ஏலையும் சிலையும் என்னெல்லாம் காமன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3 ஏ 1 2 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுத்துலேயும் காமனாக 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. அடுத்து b intersection d, பிலையும் டிலையும் என்னெல்லாம் காமன் ஆகுது? 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அண்ட் இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ காமன் ஆகியதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஸோ 3 5. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சியும் பி இன்டர்செக்ஷன் டி என்ன வச்சு ரெண்டாவது கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் LHS. ஸோ ஏ கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் டி கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 3 cross 3 5. ஸோ அப்போ என்ன வரும்? 3 மட்டும் வச்சுட்டு அந்த 3 இருக்கா, ஃபஸ்ட்டு இருக்க 3 இருக்கா, அதுக்கப்புறம் 5 இருக்கா, அவ்வளோதான். இந்த செட்டே இவ்வளோதான். இது வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான LHS. இப்போ RHS பாருங்கள். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பின்னா என்னது? 1 2 3 2 3 5. ஏ கிராஸ் வந்து ஏ வந்து 1 2 3, பி பார்த்தீங்கன்னா 2 3 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 1 வச்சுட்டு 2 அப்படி 1 2 1 3 1 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 2 2 3 2 5. அடுத்து 3 2 3 3 3 5. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ கிராஸ் பி 1 2 1 3. ஸோ அது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 2 வச்சு 2 3 5 எழுதியாச்சு. 3 வச்சு 2 3 5 எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சி கிராஸ் டி. சி பார்த்தீங்கன்னா 3 4, டி பார்த்தீங்கன்னா 1 3 5. ஸோ 3 4 இது பார்த்தீங்கன்னா 1 3 5. இதில் இன்டர்செக்ஷன் எடுக்கணும், அதனால நான் வச்சுக்கோங்க. ஸோ 3 1 3 3 3 5. 3 வச்சு எழுதிருக்கேன். 3 வச்சு அந்த 3 செட்டும், அதுக்கப்புறம் 4 வச்சு. ஸோ 4 1 4 3 4 5 ரெண்டு எழுதியாச்சு. இப்போ ரெண்டத்துலேயும் காமன் ஆகுதுலேயே பார்க்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்துலேயும் காமன் ஆகுது என்னென்னு பாருங்கள். ஸோ வாட் ஆர் தீஸ் காமன் ஹியர்? இது 3 3, இங்கே 3 3 3 5 3 5. இது ரெண்டும் தான், வேறு எதுவுமே காமன் ஆகுது பாருங்கள். 1 எல்லாம் இங்கே இல்லவே இல்லை. 1 வச்சு வரக்கூடிய 2 வச்சு வரக்கூடிய எதுவுமே இந்த சி கிராஸ் எல்லாம் இல்லை. அதே போல் இங்கே 4 வச்சு வரது எதுவுமே ஃபஸ்ட்டில் இல்லை, ஏ கிராஸ் பிலே இல்லை. ஸோ அப்போது 3 வச்சு வரது மட்டுமே எடுத்து செக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 3 2 3 1 ரிப்பீட்டட் கிடையாது. 3 2 இங்கே இல்லை, 3 1 வந்து அங்கே இல்லை, ஏ கிராஸ் பிலே இல்லை. ஸோ அப்போ 3 3 3 5 3 3 3 5 மட்டும்தான் ரெண்டுலேயும் காமன் ஆகுது. ஸோ அது மட்டும் உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஸோ 3 3 3 5 இப்படி பார்த்து எடுத்து காமனாக இருக்கிறத பார்த்து எடுத்து போட்டு செய்யணும். ஸோ இது வந்து ஃப்ரம் 1 and 2லேருந்து என்ன தெரியுது? LHS ஈக்குவல் டு RHS தெரியுது. அதாவது ஏ கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்பது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ. கொடுத்துருக்கிறது உண்மைன்னு சொல்லி நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.